ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வேதத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்னிடத்திலே வாருங்கள். இது வேதம் முழுவதுமாக பேசப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை draw near me, என்னிடத்திலே வாருங்கள். அதாவது சபைக்கு வருவது முக்கியம் அல்ல, என்னிடத்திலே வாருங்கள். இன்னைக்கு அநேக நமக்கு தேவைப்பட்டா வரும், விரும்பினா வரும், ஆபத்துனா வரும். ஆனா தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் இருங்கள். சில தேவனிடத்தில் வருவதனால் உண்டாகிற ஒரு 4 ஆசீர்வாதங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப்படி விரும்புகிறேன். ஏன் தேவனிடத்தில் வர வேண்டும், ஏன் தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும்? அதெல்லாம் வரும், ஆனா அவரிடத்துல நெருங்கி இருக்கிறோமா என்றுதான் கேள்வி. அதாவது நம்முடைய அவசியத்துக்காக தான் வரும், நம்முடைய ஆபத்துல வரும். ஆனா தேவன் சொல்லுகிறார், என்னிடத்துல கிட்டி வாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனத்துல ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. யோசுவா 3:9. மோசேயை மரித்தான். மோசேயை மரித்த பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம், மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய ஒரு வேதனை, கலக்கம். ஆண்டவர் யோசுவா 3:9 சொல்லுகிறார், யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நீங்கள் இங்கே சேர்ந்து. அதை நான் இன்னும் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இங்கே சேர்ந்து. வருவது முக்கியம் அல்ல. இங்க நிறைய பேர் சபைக்கு வராங்க, ஏதோ வருவாங்க போவாங்க. ஆனா வார்த்தையோடு சேர்ந்து, ஊழியனோடு சேர்ந்து, வசனத்தோடு சேர்ந்து, அதுல வார்த்தை அதுல சொல்லப்பட்டிருக்கு, இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நிறைய கவனிக்க வேண்டும். எப்போ அப்படித்துல வர்றோமோ அப்பதான் வார்த்தை கேட்கும். நீங்க சபைக்கு வர எல்லாருக்கும் வார்த்தை கேட்குதான்றது பெரிய கேள்வி. கேட்டு பாருங்களேன். இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணார்? சூப்பரா பிரசங்கம் பண்ணார். ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போதே செய்தி மறந்து போகிறது. காரணம் என்னவென்றால், ஆலயத்தில் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தரோடு சேர்ந்து இருந்தார்களா? அந்த வார்த்தையை படிக்கிறேன். நீங்கள் இங்கே என்னிடத்தில் சேர்ந்து, draw near to me, என்னிடத்திலே சேர்ந்து. சபைக்கு வரலாம், ஆலயத்தில் இருக்கலாம், ஆனா நீங்களும் தேவனும் சேர்ந்து, நீங்களும் வார்த்தையும் சேர்ந்து, நீங்களும் ஊழியனும் சேர்ந்து. அப்ப தேவன் சொல்லுகிறார், அந்த வசனத்தை படிக்கிறேன், நீங்கள் சேர்ந்தால் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா அவர் கிட்ட வரணும். தமிழ்ல சேர்ந்துன்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்துல நியர், ரொம்ப கிட்ட. நீங்க சபையில பாருங்களேன், எல்லாம் தூர தூர, பின்னால கடைசியா. அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கவே கேட்காது. தேவன் சொல்லுகிறார், கிட்டே வாருங்கள் என் பக்கமாய். தமிழ்ல இங்கே சேர்ந்து, ஆங்கிலத்துல நியர். எவ்வளவு சபையில முன்னால உட்கார்றீங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும். வசனம் படிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்து சொல்ல நம்புறேன். அடுத்து 10ஆம் வசனத்துல, எவ்வளவு நெருக்கமா வரீங்களோ அவ்வளவும் நீங்கள் அவர் அறிந்து கொள்ளுவீர்கள். 10ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை, நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அப்போ எவ்வளவு தேவ சமூகத்துல கிட்டி வரீங்களோ, when you come near to God, you know more about him. தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, முதல்ல வார்த்தையை வார்த்தையை அப்பதான் கேட்க முடியும். ஆலயத்துக்கு போகிற அன்பான தேவ பிள்ளையே, சபைக்கு போற தேவ பிள்ளையே, நீ எங்க உட்கார்ற? பின்னால உட்கார்றியா இல்ல முன்னால உட்கார்றியா? ஒரு சின்ன கேள்வி. அதை போடுறது, நீங்கள் இங்கே சேர்ந்து. வருவது முக்கியம் அல்ல, தேவனிடத்துல சேர்ந்து, வார்த்தையோடு சேர்ந்து, ஊழியனோடு சேர்ந்து, வசனத்தோடு சேர்ந்து. இன்னைக்கு திருச்சபையில பைபிளை புரட்டி பார்க்கறது இல்லை. ஊழியன் சொல்றாரு, பாஸ்டரு, யாரும் புரட்டி பார்க்கறதே கிடையாது.
எல்லாம் இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப், இந்த யூடியூப் எல்லாம் விட்ட இந்த மொபைல். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த வசனப்படி கேளுங்க, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உலகத்தான் அல்ல தேவனை அறிந்தவர்கள் நீங்கள் இங்கே வந்து சேர்ந்து. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை செய்ய முடியும், கேட்க முடியும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளுவீர்கள். கேட்கலாம், சபையில எங்க உட்கார்ந்தாலும் வசனம் கேட்குதுமே, சபையில எங்க இருந்தாலும் வார்த்தை கேட்குமே. இல்லை, அவரிடத்துல வந்து, தமிழ்ல கிட்ட, நெருக்கமாய். எனவே என்னை கேட்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளே, சபைக்கு போகிற நீங்கள் முதல் சீட்ல உட்காருங்க, முன்னால உட்காருங்க, அந்த வசனத்துக்கு கிட்ட நெருங்கி உட்காருங்க. ஸ்பீக்கர் கிட்ட உட்காருங்களோ இல்லையோ, என்னுடைய வார்த்தை கிட்ட. அப்படி வரும் என்ன தெரியுமா? அந்த வார்த்தைகளை கானாரியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெருசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபிசியரையும் அவர் துரத்துவார். எப்போ தேவனிடத்துல நெருங்கி வரீங்களோ சத்துரு துரத்தப்படுவான். இன்னைக்கு சபைக்கு வராங்க, போனீங்களா? போனேன். எப்ப போனீங்க? பிரசங்கம் பாதியில, பிரசங்கம் முடியும் போது. மனசாட்சியே இல்லை இவங்களுக்கு கொஞ்சம் கூட. இந்த வாரம் கூட ஒருத்தர் பிரசங்கம் முடியும் போது உள்ள வர, அவருக்கு நேரம் தெரியுமா என்னன்னு தெரியல அவருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை போராட்டம், போராட்டம், போராட்டம். நீ சபைக்கு போறீங்க, ஆனா கர்த்தரோடு நெருக்கமா இருக்கிறீங்களா? ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை draw near unto me. அதாவது கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், கிர்கானியர், எமோரியர், எபூசியர் அத்தனை பேரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்வீங்களா? உங்களை துரத்துவார். இப்ப தெரியுமா? உங்களால முடியாது, உங்களால முடியாது. ஆனா தேவன் சொல்கிறார், என்கிட்ட வாங்க, draw near unto me, இதுல வாங்க, நான் அத்தனை பேரையும், 10 பேர் அல்ல 10,000 பேரையும் துரத்தி விடுவேன். அந்த வார்த்தையை அவர் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, அன்பான விசுவாசிகளே, draw near unto him. அவரோடு இன்னும் கிட்டி சேருங்க, இன்னும் கிட்டி சேருங்க, இன்னும் கிட்டி சேருங்க. வியாதியை துரத்துவார், வறுமையை துரத்துவார், இல்லாமை துரத்துவார், ஏழ்மை துரத்துவார், வியாதியை துரத்துவார், உடைய எல்லாதுமான தரித்திரத்தை துரத்துவார். நான் உங்களுக்கு முன்பாக அவர்களை துரத்துவேன். நம்மால முடியாது, என்னில் ஏதும் பலன் இல்லையே. உங்களுக்கு எனக்கும் பலன் கிடையாது. இன்னைக்கு அவர் சொல்றாரு, என்கிட்ட வா, ரொம்ப நெருக்கமாயிரு. கணவனை விட, மனைவி விட, பிள்ளைகளை விட, எல்லாரை விட என்னோட நெருக்கமாயிரு. நான் முதலாவது என் வார்த்தையை நீ கேட்பாய். 3:9 என் வார்த்தையை, in other word, I will speak to you. உன்னோடு பேசுவேன், உன் வாழ்க்கையை பற்றி பேசுவேன், எதிர்காலத்தை பற்றி பேசுவேன், உன் பிள்ளைகளை பற்றி பேசுவேன், உன் குடும்பத்தை பற்றி பேசுவேன். யூ கேன் ஹியர் மை வாய்ஸ். என் சத்தம் கேட்கலாம். நிறைய பேருக்கு காது இருக்குது, ஆனா கேட்காது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ கிட்ட வரும்போது, எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் போது, நான் சொல்லுவது அவருக்கு பக்கத்தில்னா எழுத்தும்படி மட்டுமல்ல, ஆவியில, அவருடைய இதயத்துக்கு பக்கத்துல, அவருக்கு ரொம்ப நெருக்கமா, அவருடைய இதயத்துக்குள்ள இங்க இருந்தீங்கன்னா தேவன் சொல்றார், நான் உன்னோடு பேசுவேன், என் வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். வேதம் வாசிக்க பேசுவார், ராக்காலங்களிலே பேசுவார், பகற்காலங்களிலே பேசுவார், உணர்வுகளிலே பேசுவார். பல நேரங்களில் எனக்கு அந்த சத்தம் நிறைய சத்தம் கேட்டு, அதுதான் அந்த நாள் செய்தியாய் மாறும். பல நேரங்களில் அந்த பாடல் ஒலிக்கும், ஏதோ ஒரு பாடல் ஒலிக்கும் காலையில, அந்த வசனம் காலையில கேட்கும். அன்பானவர்கள், ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் சேர்ந்து. ஆனா ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு அவரோடு சேரக்கூடாதபடி டெய்லி போராட்டம், டெய்லி பிரச்சனை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. கொஞ்சம் கிட்ட போலான்னு பார்த்தா தடைகள், போராட்டம், 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 சரீர போராட்டம், ஆவியிலே போராட்டம், ஆத்துமாவிலே போராட்டம், குடும்பத்துல போராட்டம். எப்ப சேர நினைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் போராட்டம். அதை தாண்டி வந்து சேர்ந்து பாருங்கள். ஜெபத்துக்கு போக முடியல, வேத பாடத்துக்கு போக முடியல, மாலை ஆராதனைக்கு போக முடியல, ஊழியங்களுக்கு போக முடியல. அவர் சொல்றார், என்னிடத்துல வா, draw near to me. என்று வந்துட்டீங்கன்னா என் வார்த்தை கேட்கலாம். ஆறுதல் தரும் வார்த்தை, உன்னை அரவணைக்கும் வார்த்தை, உனக்கு ஆலோசனை கொடுக்கும் வார்த்தை, உன்னை எச்சரிக்கும் வார்த்தை, உன்னை நடத்தும் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு இணை உலகத்துல ஒண்ணுமே இல்லை.
அடுத்தவர் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்துல, என்கிட்ட வந்துட்டீங்கன்னா உன் நடுவில் நான் வந்துடுவேன். ஜீவன் உள்ள தேவன் உன் நடுவே இருப்பார் அல்ல. when you come to the Lord, he will be in your midst. உன் நடுவில் இருப்பார், எல்லாம் பார்த்துப்பார். வாழ்க்கை, எதிர்காலம், பிரச்சனை, குடும்பம். ஏன் தெரியுமா? திரும்ப சொல்ல போகிறேன், ஆலயத்துக்கு போவது முக்கியம் அல்ல. draw near unto him, அவரோடு. இன்னொரு பக்கத்துல ஒரு பழைய பாடல், draw me nearer unto the Lord. தமிழ்ல, இன்னும் கிட்டி சேர்க்க நாண்டவா ஆவலாய் வந்தேன். அவரோட இன்னும் கிட்டி சேருங்க. நிறைய பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. பாருங்க, இந்த ஒளிப்பதிவு பண்றதுக்கு முன்னால எவ்வளவோ பாடு. இந்த பதிவு செய்யும் போது எத்தனையோ பாடு. அல்ல சார்ஜ் இல்லை, மின்சாரம் இல்லை, அங்கே நிறைய போராட்டங்கள், பாடுகள். இதெல்லாம் தாண்டித்தான் அவங்களோட கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். இட் இஸ் நாட் ஈஸி. இன்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் செய்தி கேட்பீங்களான்னு. நேரமே இல்லை பாஸ்டர்னாரு. யோசிச்சு பாருங்க, இன்னொரு சொன்ன டைம் கிடைச்சா பார்ப்பேன். அதாவது தேவனோடு கூட தேவனுடைய காரியங்கள்ல நெருக்கமா வர ரொம்ப கஷ்டம். உங்க வீட்டுலாம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிய பையன் இருக்கிறான். அந்த பையன் என்னைக்காரு ஊழியத்தில் நெருக்கமா இருக்கிறானா? ஊழியக்காரன் நெருக்கமா இருக்கிறானா? சொல்லுங்க. தேவனும் நெருக்கமா இருங்க. வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஊழியக்காரன் நெருக்கமா இருங்க. ஆசீர்வாதம். அப்படி நெருக்கமா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில சத்துரு இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், 10ஆம் வசனம், கானானியர் இல்லை, ஏத்தியர் இல்லை, பெர்ஷியர் இல்லை, கிர்கானியர் இல்லை, எமோரியர் இல்லை, எபூசியர் இல்லை. அவங்களாம் இல்லை. என்னைக்கு ஊழியன சபைய தேவன்ட்டு போயிடுறீங்களோ இவங்களாம் உள்ள வந்துருவாங்க. அவங்க ரெடியா காத்துட்டு இருக்கிறாங்க, எப்போ உள்ள வரலான்னு. உனக்கு தெரியும், நீ வெளியே வரும்போது அவன் உள்ள வந்துடுவான். ஊழியனை விட்டு, சபையை விட்டு, சத்தியத்தை விட்டு என்னைக்கு நீங்க வெளியே வர்றீங்களோ, when you exit, you will enter. நீங்க வெளியே வர்றதுக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும் நீ வெளியே வந்துட்டீங்க. அது அவனுக்கு வாய்ப்பு. எனக்கு தெரியுமா, ஒரு பேய் அல்ல, 9 பேய். சொல்லப்பட்ட சொன்னார் ஆண்டவர், வீட்டு சுத்தமா பெருக்காது, 1 போய் 9 வந்தது. எனவே பி கேர்ஃபுல், டிரா நியர் unto him, அவரோடு நெருக்கமாயிருங்க. அப்படி சொல்ல. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுவாரு, நான் என்னுடைய அந்த 11ஆம் வசனம், சர்வ பூமிக்கும் ஆண்டவரா இருக்கிற நான், என் உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே போகும், என் ஆசீர்வாதம் போகும், என் வார்த்தை போகும், என் மகிமை போகும், என் பிரசரம் உங்களுக்கு முன்னால போகும். ஆமேன். கரங்களை உயர்த்தி இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் சொல்லுங்க, எனக்கு முன்னே அவர் சமூகம் முன் செல்லும், எனக்கு முன்னே அவருடைய ஆசீர்வாதம் முன் செல்லும். நீங்க நினைக்கலாம், அன்பானவர்களே, உங்களுக்கு நீங்க அதாவது ஒரு காரியத்துக்காக போறீங்க, அதுக்கு முன்னிலே அந்த காரியத்தை செஞ்சு வச்சிருப்பார். ஒரு காரியத்துக்காக நீங்க போறீங்க, நீங்கள் போவதற்கு முன்னமே அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்தி இருப்பார். அவர் சொல்கிறார், நான் முன்னே போவேன். அங்கே பாதைகள் மோசமா இருக்கும், கரடு முரடு இருக்கும், பள்ளங்கள் இருக்கும், எல்லாத்தையும் சரி செய்வேன். ஆமென் சொல்லுவீங்களா? அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை 13ஆம் வசனம் அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 13, யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். இதுவரை நீங்கள் பார்க்காத, கேட்காத, சம்பவிக்காத அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். யோர்தானின் தண்ணீர் குவியலா நிற்குமா? நீங்க பாத்துக்கிறீங்களா? தண்ணி நிற்குமா? புரியுதா உங்களுக்கு? அது நிற்காது. ஆனால் குவியலாக. அதன் அர்த்தம் என்னவென்றால், இதுவரை நீங்கள் பார்க்காத, நீங்கள் கேட்காத, நீங்கள் படிக்காத, மற்றவர்கள் செய்யாத ஒன்றை உங்களுக்கு செய்வார். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, டிரா நியர் unto him. இன்னும் இது போதாது. எனக்கு தெரியும், இந்த உறவு இன்னும் போதாது, இந்த நெருக்கம் இன்னும் போதாது, அந்த பிணைப்பு இன்னும் போதாது. சொல்லுகிறார், என்னிடத்துல சேர்ந்து. இன்னைக்கு குடும்பத்துல தான் இருக்கிறோம். எத்தனை குடும்பத்துல சேர்ந்து வாழறாங்க? கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஆனா சேர்ந்து இல்லை. 1000 பிரிவினை, 1000 போராட்டம். கணவன் மனைவி தான், ஆனா சேர்ந்து இருக்கிற கணவன் மனைவி ரொம்ப குறைவுதான். பையன் வீட்டுல தான் இருக்கிறான், ஆனா அப்பா அம்மாவோட சேர்ந்து இல்லை. எல்லாரும் குடும்பத்து வீட்டுல தான் இருக்கிறோம், சேர்ந்து இருக்கிற பிள்ளைகள் மிக குறைவு. சடல் தான் இருக்கிறாங்க, ஆனா பாஸ்டோடு சேர்ந்தே இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆலயத்தில் ஊழியம் பண்றேன். என்னை சந்தித்து ஸ்தோத்திரம் சொல்றவங்க ஒரு சிலர் தான். என்னை சந்தித்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறவங்க ஒரு சிலர் தான்.
வருவார்கள் போவார்கள், ஆனால் சேர்ந்து தேவன் சொல்கிறார், நீங்கள் இங்கே சேர்ந்து. எங்கெங்கயோ போய் சேர்றீங்க, யார் இடத்துல போய் சேர்றீங்க, அதெல்லாம் ஆபத்து. ஆண்டரோடு சேருங்க, ஊழியத்தோடு சேருங்க, ஊழியனோடு சேருங்க, அவருடைய பிரசன்னத்தோடு சேருங்க. உடைய வாழ்க்கையில அலைகள் ஓய்ந்து போகும். அந்த அலைகள் எப்படி தெரியுமா? அலைகள் ஒரு குவியலாய் நிற்கும். பவுல் சொல்கிறான், நான் குறைந்த அறிவுள்ளவன். இந்த அறிவு குறைவுள்ளது. இத்தனை வருஷம் வேதம் வாசித்தாலும் ஊழியம் பண்ணாலும் ஐ ஒன்லி லிட்டில் நாலேஜ், எனக்கு கொஞ்சம் அறிவு தான் இருக்கு, ரொம்ப அறிவு கிடையாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், எனக்கு நெருங்கி வரும்போது இன்னும் என்னை அறிந்து கொள்ளுவாய். அதாவது இன்னும் என் மேன்மைகளை, என் மகத்துவங்களை, என் மாட்சிமையை, என் அற்புதங்களை யாருக்கும் செய்யாத ஒன்றை அறிந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு அன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். ஆனா இவர் சொல்லுகிறார், என்னை இன்னும் அறிந்து கொள்ளுவாய். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை 14ஆம் வசனத்துல, 14ஆம் வசனம், வாழ்க்கையில் வருகிற எல்லா யோர்தானையும் நீ கடந்து போவாய். யோசுவா புஸ்தகம் 4:14 அதாவது உன் வாழ்வில் வருகிற எல்லா யோர்தானையும் நீ கடந்து செல்லுவாய். அத்தனை யோர்தான் வந்தாலும் அதை நீ மேற்கொள்ளுவாய், கடந்தும் செல்லுவாய், அதில் வளர்ந்தும் செல்லுவாய். ஆமென். இதெல்லாம் வெரி சிம்பிள். என்னிடத்துல சேர்ந்துரு, என்னிடத்துல என்னோடு கூட இரு, என் கூட எப்பவுமே இரு. ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப சொல்றேன், யார் யாரோட சேர்றீங்க, சேரக்கூடாத நபரோடலாம் சேர்றீங்க. அவர் சொல்றார், என்னிடத்துல சேரும், இடத்துல சேருங்க, வாழ்க்கை மாறும், யோர்தான் பிரியும், சத்துருக்கள் ஓடுவார்கள். அதில் 9ஆம் வசனத்துல, என் வார்த்தையை தெளிவாய் கேட்பீர்கள். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். நீங்க அவரோடு சேர்ந்திருந்தீங்கன்னா அடுத்து அந்த ஊழியக்காரர் என்ன பேச போறாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதே ஆவி அவங்களோட பேசுவார். அதே அதாவது அந்த வார்த்தை தேவன் கன்ஃபார்ம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு வார்த்தை பேசியிருப்பார், அந்த வார்த்தையை அதே ஊழியக்காரர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இன்னைக்கு கூட ஒரு அம்மா போன் பண்ணி சொன்னாங்க, ஐயா நான் ஏன் அழுகிறாய், அந்த செய்தியைத்தான் நான் பேச நினைச்சிருந்தேன், அந்த செய்தியை கேட்டேன், ஆண்டு அதை உறுதிப்படுத்தினாரு, இதே பேசு மகளேன்னு சொன்னாரு. அப்ப அவரோட நெருங்கி இருந்தீங்கன்னா அவர் உங்க வார்த்தையை நிரூபிப்பார், உங்களோடு பேசுவார். இந்தியாவின் பிரதமர் இங்க வர்றாருன்னா அதுக்கு முன்னாக அவருடைய டீம் வருது, அவருடைய அதிகாரி வராங்க, பாதுகாப்பு அதிகாரி வராரு, அந்த வாகனம் வருது, அங்க இருக்கிற அவருடைய எல்லாமே அவருடைய பிஎல்லாம் வராங்க. வந்து அவர் எங்க தங்கணும், என்ன பண்ணணும், எந்த இடத்துல பேசணும், எல்லாமே தே ப்ரீ பிளான். அமெரிக்க ஜனாதிபதி இந்தியா வர்றாருன்னா அவருடைய தூதர்கள் இந்தியாவுக்கு வராங்க. அவர் எங்கே தங்க வேண்டும், அவர் எங்கே பேச வேண்டும், எப்படிப்பட்ட ஹோட்டலை அரேஞ்ச் பண்ணணும், அவங்க ஆட்கள் எல்லாமே வந்துடுறாங்க இங்க. அப்படி தேவன் சொல்றாரு, நீ போறதுக்கு முன்னாலேயே உனக்கு முன்னே நான் போவேன். ஐ பிளான் எவ்ரிதிங், ஐ ப்ரிப்பேர் எவ்ரிதிங். ஐத்தான் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், உங்களுக்கு முன்னே. பாட்டெல்லாம் பாடுறோம், ஏசு ராஜா முன்னே செல்கிறார், போக மாட்டார். அவரோடு நெருக்கமாய் என்னை கேட்கிற யாரானாலும், இதுவரை இருந்த நெருக்கம் அல்ல, இன்னும் அதிகமான நெருக்கம். இதுவரை இருந்த அந்த உறவு அல்ல, இன்னும் அதிகமான உறவு. இதுவரைக்கும் நீ சபைக்கு போனீங்க, இன்னும் அதிகமாக டிரா நியர் அண்ட் டு ஹிம். அவரோடு சேரும் போது நிறைய வசனம் சொன்னேன், திருப்பி கேளுங்க. 2வது குறிப்பு, நெருங்கி வரும்போது அதே யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எல்லாரும் அழைப்பித்து என்னோடு கூட வந்த யுத்தமனுஷ அதிபதி நோக்கி, நீங்கள் கிட்டே வந்து, அந்த வார்த்தை கிட்டே வந்து, 10:24 5வது வரி, நீங்கள் என் கிட்டே வாருங்கள். அழகான வசனம். இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்களின் மேல் உங்கள் கால்களை வைப்பீர்கள். உங்கள் கால்களை அவர்கள் கழுத்துக்கு வைத்தார்கள். படிக்கிறேன், கிட்ட வந்தார்கள், கால்களை ராஜாக்களுடைய கழுத்துக்களை வச்சாங்களாம். அடுத்து அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை சத்துருக்களின் கழுத்துக்கள் வைத்தார்களாம். நீ சாத்தியமா? என்னிடத்துல கிட்ட வாருங்கள், என்னிடத்துல கிட்ட வாருங்கள். உங்கள் கால்களை யாருடைய கால்கள் மேல்? ஒரு சராசரி மனுஷன் ராஜா கிட்டே போக முடியாது, ராஜா கிட்டே போக முடியாது, ராஜா நெருங்கவே முடியாது, கையே கொடுக்க முடியாது. சாதாரண மந்திரிகிட்ட கை கொடுக்க முடியல. நான் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போகும்போது
இந்த ஏர்போர்ட்ல மக்களை பார்க்கிறேன். சாதாரண நடிகர், அவர் சாதாரண நடிகர். அவரோடு வர கை கொடுக்கறதுக்கு கை உதறி போட்டு போற ஒரு நடிகனோடு கை கொடுக்க முடியல, ஒரு ஒரு மந்திரியோடு கை கொடுக்க முடியல. ஆனா இங்க சொல்றாரு, நீ கை அல்ல, உங்கள் அவர்கள் மேல் கால்களை வைப்பீர்கள். ஆளுகை, அரசாட்சி, வெற்றி. அடுத்த வார்த்தை, தங்கள் கால்களை அவர் கழுத்து வைத்தார்கள். வைப்பார்கள் சொல்லல, நீங்க நெருங்கி வாங்க, வைப்பீர்கள். அடுத்த வார்த்தை, தங்கள் கால்களை ராஜாக்களின் கால்களில் வைத்தார்கள். நம்புறீங்களா? தங்கள் கால்களை அவர் கழுத்துக்களின் மேல் வைத்தார். எத்தனை பெரிய மேன்மை! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளை தான் ஆண்டவர் அன்னைக்கு ஆதாம் சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார். அதைத்தான் கல்வாரில் அவர் செய்தார், தலையை நசுக்கினார். இன்றைக்கு அவருடைய கிட்ட வரும்போது, அன்பானவர்களே, நீங்கள் கீழே அல்ல மேலாக. திரும்ப திரும்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்க யாரானாலும் அடுத்த வாரம் சபையில முன்னாலும் உட்காருங்க, சபையில முன் வரிசையில உட்காருங்க. இந்த பழைய சீட்லாம் வேணாம், அந்த பழைய பின்னாலெல்லாம் வேணாம். முன்னால் நேரத்தோட வாங்க, முன்னால உட்காருங்க. ராஜாக்கு உங்கள் கால் ராஜாக்களின் கழுத்தில் இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் சூழ்நிலைகளை, அதாவது உங்களை ஆட்டி படைக்கிற சக்திகளை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆரம்பத்தில் சொன்ன, கிட்ட வாருங்கள், வார்த்தையை கேட்பீர்கள். கிட்ட வாருங்கள், யோர்தான் பிரியும். கிட்ட வாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், சத்துருக்களை துரத்துவேன். நீங்க சொல்றாரு, கிட்ட வரும்போது உங்க கால் எங்க இருக்கும்? ராஜாக்களின் கழுத்துல. நம்முடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் ஆளுகை செய்யப்படுவதல்ல, நீங்கள் அதாவது நீங்கள் ஆளப்படுவதல்ல, ஆளுகை செய்யப்படுகிறவர்கள். என் வார்த்தை கவனிங்கள், நீங்கள் ஆளப்படுகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு சூழ்நிலை நம்மளை ஆளுது, பிசாசு நம்மளை ஆளுறோம். என்னுடைய எண்ணங்கள் என்ன ஆளுது. நான் கூடாது நினைக்கிறேன், ஆனா அதான் செய்யறேன். பேசக்கூட நினைக்கிறேன், அதான் பேசுறேன். இப்படி நடக்கக்கூட நினைக்கிறேன், நடக்கிறேன். ஏன்னா நான் ஆளப்படுகிறேன். ஆனால் தேவனை கிட்ட வரும்போது, நீங்கள் ஆளப்படுகிற அல்ல, ஆளுகை செய்யற கர்த்தராய் உங்களை மாற்றுவார். பாட்டெல்லாம் பாடுறோம், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்கிற மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். மூன்றாவது குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அடுத்து கிட்ட வரும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். இது யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி, என் கிட்டே வாருங்கள். யார் இவர்கள் தெரியுமா? அவனை குழியிலே தள்ளினவர்கள், உயிரோடு இருக்கிறவனை செத்து போயிட்டான்னு சொன்னவங்க, பகைத்தவர்கள், காரணம் இல்லாமல் பகைத்தவர்கள். தேவன் சொல்றாரு, நீ எவ்வளவு துரோகம் பண்ணாலும், எவ்வளவு தூரமா போனா கூட என்கிட்ட வா மகனே, நீ என்கிட்ட வா, என் இடத்துல உனக்கு இடம் உண்டு. இவங்க யார் தெரியுமா? உயிரோடு இருக்கிறவனை செத்து போயிட்டுன்னு சொன்னாங்க. அற்ப பணத்துக்காக சொந்த சகோதரனை வித்து போட்டாங்க. அதிகமாய் பகைத்தார்கள். நன்றி கேட்ட ஒரு குடும்பம் எல்லாம் சொல்லுவாங்க, புரியுங்களா? தாடாவிட்ட சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. தானும் ஆடலை, சதையும் ஆடலை. இதுதான் உலகம். புரியுதா உங்களுக்கு? தாடா விட்டா கூட சதை ஆடும், இங்க எதுவுமே ஆடலை. அப்படிப்பட்ட, அதாவது மிருகத்தனமான ஒரு சகோதரர்கள். ஆனா யோசேப்பு சொல்லுகிறான், கிட்ட வாருங்கள். இது ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட வா மகனே, நீ பாவிதான், நீ ஜபம் பண்றது இல்லை, நீ சபைக்கு வர்றதில்லை, வாரத்துக்கு ஒரு தடவை வர, மாசத்துக்கு ஒரு தடவை தான் வர, ஆனா பரவாயில்ல, என்கிட்ட வா, என்னிடத்துல இடம் உண்டு. சொல்றாரு, என்கிட்டே வாருங்கள். அடுத்த வசனம் 45 நாள் அவர்கள் கிட்டே போனார்கள். ஆனா தெரியாது, இவர் யாருன்னே தெரியாது. கிட்ட போனதான் தெரியும் அவர் யாருன்னு தெரியும். ஆமீன். நீ பைபிள் படிக்கலாம், எல்லாம் தெரியலாம், அவர் கிட்ட போனாதான் அவர் யாருன்னு புரிஞ்சுப்பீங்க. அப்பதான் தெரியும் உங்களுக்கு, இவன் என் சகோதரன். நான் சொல்லுறது கேளுங்க. அவன் சொல்லுகிறான், எகிப்துக்கு போரிடத்துல விற்று போட்ட உங்கள் சகோதரன் யோசேப்பு நான் தான். இன்னைக்கு வேதத்தை படிக்கிறோம், யாரோ சொல்லி கேட்கறீங்க, ஆனா அப்பதான் சொல்றாங்க, அவர் தான் இவன். நான் யார் தான்? நீங்க விற்று போட்டீங்களே, நான் தான். நல்ல தகப்பனே, அதிகமா கிட்டி சேரே சகாயம். இப்படிப்பட்ட கிருபை பெற்றார் இயேசுவின் நாமத்தில் பிதா.
உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடெழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா ஓசன்னா, எங்கள் தேவமே. அல்லேலூயா ஓசன்னா, உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தையாண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, செய்கிறோம்.
எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.